வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்பெஷல். தொடர்ந்து நம்ம பொங்கல் பற்றின செலிப்ரேஷன் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் உள்ள ஒரு பட்டிக்கு வந்திருக்கோம். நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம், அதாவது நெருக்கமாக வீடுகள் உள்ள இடத்துல இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் எங்கெங்கே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தால் தான் தெரியும். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ரொம்பவே அழகாக இவங்க வெளியே பண்ணியிருக்காங்க, அவங்க தோட்டம் இருக்குது அதில் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்களா, இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதை வந்து தெப்பக்குளம் சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு இதை கட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம சாணி தண்ணியை கரைச்சி உள்ளே விட்டுருக்காங்க. விட்டு மேலே வந்து அழகாக இந்த மாதிரி மாவிள்ளைகளை கட்டியிருக்காங்க. சுற்றி இளநி இந்த மாதிரி வச்சு இது இந்த இந்த கல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கன்னிமார்கள். இதை வந்து கடவுளாக அவங்க கும்பிடுறாங்க. இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 7 7ன்னு எல்லா கார்னர்ஸ்லையும் ஒரு 7 கல்லை வச்சு அதுக்கு குங்குமம் சந்தனமெல்லாம் அவங்க வச்சு இலையெல்லாம் வச்சு படைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னா, சின்ன குழந்தைங்க, அதாவது கன்னி பெண்கள் தலையில் வந்து மாவிளக்க வச்சு மலைப்பாறை கட்டினதை மேலே வச்சு இதை சுற்றி வருவாங்க. இதை சுற்றி அவங்க வளம் வந்ததுக்கப்புறமா மாடை இதுக்குள்ளே இறக்குறதா அவங்க சொல்கிறாங்க. இதோ அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள பெரியவங்க. அழகாக இந்த பக்கம் இருந்து காமிக்கிறேன் பாருங்களேன். கிருஷ்ணர் சிலையை வச்சு அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. மாலையெல்லாம் போட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மதர் நேச்சரை சொல்லணும். லைட்டாக மழை வருது, வர்ண பகவான் வர்றது நல்லது தான். நம்ம மழையை வேண்டி ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி எங்களுக்கு மதர் நேச்சர் ஒரு ட்ரிஸ்லிங்கை கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கு. இந்த மழையிலையுமே அழகாக இந்த செலிப்ரேஷன்ஸ் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக நல்லாவும் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அழகாக இவங்க பொங்கல் பானை, அதாவது கல் வச்சு அதுக்கு அழகாக இவங்க விறகு வச்சு அதில் அழகாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் சிட்டியில் இருக்கவங்க நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வெளியே வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான பொருள்கள்லாம் அழகாக எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க கொஞ்சம் இந்த செலிப்ரேஷன்ஸை ஆரம்பிக்கவே போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா இது அழகாகவே நம்ம பார்க்கலாம். இதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. இதை இந்த தெப்பக்குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் காசு போடுறாங்க. நம்ம வாங்க கேட்போம். சமையலுக்குண்டான காய்கறியெல்லாம் வெட்டுறோம்லங்க, அதெல்லாம் தெப்பக்குளத்துக்குள்ளே போடணும். ஓ, சமையலுக்கு வெட்டுற காய்கறிகளை இந்த தெப்பக்குளத்துக்குள்ளே போடணும். அது வந்து 4 மூளைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு 4 மூளை நான் சொன்னேன். கன்னிமார் 7 கன்னிமார் வைக்கணும். 7 கன்னிமார். அப்புறம் 4 மூளைக்கு தீபம், அப்புறம் காதோல கருகுமணி வச்சு மடிப்புடவை வைக்கணும். மடிப்புடவை கிருஷ்ணருக்கு, மாட்டுக்கு மடிப்புடவை. அப்புறம் இதுக்கு ஒன்றொன்னா சொல்ல ஒன்றொன்னா சொல்லுங்கள், ஒன்றொன்னா பொறுமையாக சொல்லுங்கள். நீங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே சொல்லுங்கள். அவங்க அப்படியே ப்ரிப்ரேஷனோட செஞ்சுக்கிட்டே நம்மளுக்காக சொல்கிறாங்க. நம்ம அதை கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சு இது எப்படி மடிப்புடவை வைக்கணும்? மடிப்புடவை 4 மூளைக்கு தழுவு வச்சு அது மேலே வெள்ளம் வச்சு அப்புறம் மடிப்புடவை வச்சு பழம். மடிப்புடவைங்கிறது இந்த சாமி படத்துக்கு பின்னாடி வைக்கிறது. மாட்டுக்கு மடிப்புடவை. ஓ, மாட்டுக்கு மடிப்புடவை. சரி சரி சரி. காதோல கருகமணி, வெத்தலை பாக்கு, அப்புறம் கத்திரி மஞ்சள் பூலாங்கிழங்கு. கத்திரி மஞ்சள் பூலாங்கிழங்கு எல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து கன்னிமார் கழுவணும். ஓ, மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு இருக்கணும். சரி சரி சரிங்க. இது வந்து மாட்டுக்கு மடிப்புடவை கூட இதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் வைக்கணும். ஓ, கொத்து, பழம், வெத்தலைவாக்கு எல்லாம் பின்னால வைக்கணும். குளத்துக்கு பின்னால வைக்கணும். இதோ மாவிளக்கு இங்கே தயார் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக வச்சு அதில் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கட் பண்ணி பாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை பொங்கல் மேலே வச்சிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு மாலை நேரம். நமக்கு இந்த லைட் வெளிச்சம், அதாவது இயற்கை கொடுக்கக்கூடிய இந்த வெளிச்சத்துலேயே இது எவ்வளோ அழகாக இருக்குது. சாம்பிராணி புகையெல்லாம் போட்டுட்டாங்க. படையல் ஒன்றுன்னா படைச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே பரபரப்பாக பிஸியாக இங்கே போயிட்டுருக்கு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இதை பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.